கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நம்ம பார்ட் 1 பார்த்துட்டோம். வரங்களை பற்றி. வரங்கள் என்னதுன்னு அது ஃபஸ்ட்டு அப்போஸ்தலர் வரம் பார்த்தோம், பார்ட் 1. இப்போ பார்ட் 2 தீர்க்கதரிசன வரம். தீர்க்கதரிசன வரம் யார் யாருக்கு கிடைக்கிது? தீர்க்கதரிசனம் இது கிறிஸ்து இயேசுவினால் உண்டாகிற ஒரு வரம். அதனால் நம்ம கர்த்தரிடத்துலேருந்து தான் பெற்றுக்கொள்ள முடியும். வேறு யாராட்டும் நமக்கு வரங்கள் கிடைக்காது. தீர்க்கதரிசன வரன்றது அது தீர்க்கதரிசி அநேகர் சிலர் பொய்ன்னு சொல்லுவாங்க, சிலர் மெய்ன்னு சொல்லுவாங்க. நிறைய வெரைட்டிஸ் இருக்கும். பொய் தீர்க்கதரிசிகள் உண்டு, மெய்யான தீர்க்கதரிசிகள் உண்டு. நமக்கு எது கரெக்டாக இருக்குதோ நம்ம அதை தான் பார்க்கணும். பொய் தீர்க்கதரிசி சொல்கிறாங்கன்னா அதுக்கு காரணம் நம்மளாக தான் இருப்போம். மெய் தீர்க்கதரிசனம் தேவனால் சொல்லப்படுறது இல்லையா? அதனால் நம்ம எல்லாத்துலேயும் உஷாராக இருக்கணும். ரோமர் 12:3-6 சொல்லப்பட்டிருக்குது. நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியே நாம் வெவ்வேறான வரங்களுடையவர்களாய்ப்படினால் நம்ம தீர்க்கதரிசனம் சொல்கிற வார்த்தையுடன் விசுவாச பிரமாணத்துக்கு ஏற்றதாக சொல்ல வேண்டும் சொல்லப்பட்டிருக்குது. அது மட்டும் இல்லை, விசுவாசத்துக்கு ஏற்ற மாதிரி தான் சொல்லணும். எது தீர்க்கதரிசனம் சொல்லுகிற வார்த்தையுடன் விசுவாச பிரமாணத்திற்கு ஏற்றதாக சொல்ல வேண்டும். விசுவாச பிரமாணம்னா என்னதுன்னா தேவனுடைய வார்த்தை, இயேசு கிறிஸ்துடைய வார்த்தை. அதை வச்சு தான் நம்ம சொல்ல முடியும். ஊழியம் செய்கிறவன் ஊழியத்திலும், போதிக்கிறவன் போதத்திலும், புத்தி சொல்கிறவன் தரித்திருக்க கடவன், பகிர்ந்து கொடுக்குறவன் வஞ்சனை இல்லாமல் கொடுக்க கடவன். புத்தி சொல்கிறத தான் நிற்கணும். அவங்க தீர்க்கதரிசனம் சொல்கிறது வரக்கூடாது. பகிர்ந்து கொடுக்குறவன் வஞ்சனை இல்லாமல் கொடுக்கணுமா. முதலாளியானவன் ஜாக்கிரதையாக இருக்க கடவன், இறக்கம் செய்கிறவன் உற்சாகத்துடைய செய்ய கடவன். இப்போ பாருங்க, ஆண்டவர் ஒவ்வொரு காரியத்தையும் கிளியராக சொல்லியிருக்கிறாரு. ஒவ்வொன்றுத்துலேயும் அந்த மாதிரி சொல்லும்போது நம்மளுக்கே ஒரு இதாக இருக்கும்னு நினைக்கிறோம். எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, தீர்க்கதரிசனம் சொல்கிறவன் தீர்க்கதரிசிக்கு நம்ம என்ன செய்யணும்? உண்மையாக கீழ்ப்படிந்து அதை ஏற்றுக்கொள்ளணும். ஏன்னா நம்ம தீர்க்கதரிசனத்தில் அசட்டியாக நினைப்பாங்க. ஏன் அந்த மாதிரி நினைக்கக்கூடாது. காட்ட முடியாமல் நினைப்பேன். தீர்க்கதரிசி சொல்லும்போது வேத வசனத்திலிருந்து சொல்லணும். வேத வசனத்திலிருந்து சொல்கிறது தான் உண்மை. எனக்கு சொந்தமாக இஷ்டம் போல் இட்டு கட்டி சொல்கிறது உண்மை கிடையாது. இட்டு கட்டி சொல்கிறதெல்லாம். அது மட்டும் இல்லாமல் 1 கொரிந்தியர் 12:6 சொல்லப்பட்டிருக்குது. எபேசியர் 4:11-12 சொல்லப்பட்டிருக்குது. பரிசுத்தாவின் வரங்கள் தீர்க்கதரிசனம் ஒன்று இல்லையா? ஆண்டவர் பரிசுத்தாவி தரார் இல்லையா? அது தீர்க்கதரிசனம் வரவும் ஒன்று. எபேசியர் 4:11-12 சொல்லப்பட்டிருக்குது. ஞான திருஷ்டிக்காரனும் ஒன்று தான், தீர்க்கதரிசியும் ஒன்று தான். ஞான திருஷ்டிக்காரனும் ஒன்று தான், தீர்க்கதரிசியும் ஒன்று தான். என் ஞான திருஷ்டிக்காரர் யாருன்னு பார்த்தீங்கன்னா யார்? சாலமோன். சாமுவேல் என்னது? ஞான திருஷ்டிக்காரர். அவர்கிட்ட வாங்க போகலான்னு கேட்பாங்க. அதே மாதிரி பாருங்க, அவர் சொல்கிறதெல்லாம் நடக்கும். அதுதான் யார்? தீர்க்கதரிசனம் ஒன்று, ஞான திருஷ்டிக்காரனும் ஒன்று. சாமுவேல் தான் யார்? ஞான திருஷ்டிக்காரர். அது சரிங்களா? அதே மாதிரி தான் நம்ம தீர்க்கதரிசன வரங்களை நாடன்னு சொல்லியிருக்குது. அது மட்டும் இல்லை, 1 சாமுவேல் 9:9 சொல்லப்பட்டிருக்குது. அப்புறம் அதே மாதிரி 1 சாமுவேல் 3:20 சாமுவேல்கிட்ட தான் போகிறாங்க. அவன் பாருங்க, சவுல் கூட அந்த இது இருக்கும்போது அவன் கடைசியாக அவன் கீழ்ப்படியாமல் போயிட்டதுனால ஆண்டவர் அவன் கூட இல்லைன்னு சொல்லிடுறாங்க. அவன் சாமுவேல் இறந்த பிறகு என்ன செய்கிறாங்க? மந்திரக்காரிகிட்ட போயிட்டு சாமுவேலை எழுப்புறான். ஏன்னா சாமுவேல் மேலே தான் அவனுக்கு நம்பிக்கை. எல்லாத்துலேயுமே அவனை கேட்டு, தேவனை கேட்டு நம்ம செய்யணும்னா அவன் தான் பண்ணுறோம். தேவனை கேட்காம எல்லாத்துக்கும் சாமுவேலையே கேட்டுட்ருக்கான். சாமுவேலையே நாடுறான். அந்த தீர்க்கதரிசியே நாடின்னு இருக்கிறான். அவன் தேவனை கேட்கறது கிடையாது. இந்த காரியம் நான் சாமுவேலை கேட்கறதுனால அவன் என்ன சொல்கிறான்? அவனுடைய காரியங்களை அசத்துக்கு ஏற்ற மாதிரி சொல்லி கொடுக்குறான். ஆனால் கடைசியில் அவர் இருக்க முடியுதா? இல்லை, அவர் இறந்துட்டார். அப்பையும் போய் என்ன செய்கிறான்? மந்திரக்காரி மூலியமாக அவனை எழுப்புறது சாமுவேலை. அதனால் சாமுவேலிடம் தான் கற்று பேசுகிறது நினச்சிருக்கிறாங்க. நிறைய பேர் நினச்சிட்டு இருப்பாங்க. ஆண்டவர் போய் நம்ம ஆலோசனை கேட்க மாட்டோம். தீர்க்கதரிசிங்க தான் ஓடுவோம். எல்லா தீர்க்கதரிசிட்ட ஓடுவோம். இதை வச்சு என்ன பண்ணுறாங்க? சில தீர்க்கதரிசினா வியாபாரமே பண்ணுறாங்க. இது சொன்னால் எவ்வளோ காசு, இது சொன்னால் காசு. அது மட்டும் இல்லை, நான் அப்படி சொன்னேன், அது சொன்னேன், பெருமை மேட்டுமே அப்படியே இருக்கக்கூடாதுங்க. தீர்க்கதரிசனம் ஆண்டவரால் உண்டாக்கப்பட்டது, ஆண்டவர் கொடுக்குறது. பரிசுத்தாவின் அபிஷேகத்தில் அது ஒரு இது தீர்க்கதரிசனம் வரும்.
அப்போ நம்ம அதை எப்போ நம்ம பாதுகாத்துக்கொள்ளணும் இல்லையா? கர்த்தர் பேசுகிறது அது அப்படியே சொல்கிறது தான் தீர்க்க தரிசனம். கர்த்தர் பேசுகிறது அப்படியே சொல்கிறது தான். அது மாதிரி பாருங்கள் 1 சாமுவேல் 16:1, எரேமியாவில் பாருங்கள் 2:4-5 கூட சொல்லப்பட்டிருக்குது. கர்த்தர் பேசுகிறது அப்படியே சொல்லுவது தான் தீர்க்கதரிசி. குடும்பத்தின் பிரச்சனைகள் என்று கேட்க வேண்டும். குடும்பத்தின் பிரச்சனைகள் என்ன என்று கேட்க வேண்டும் சொல்லப்பட்டது. குடும்பத்தின் பிரச்சனை அவங்களே சொல்லுவாங்க. நம்ம சொல்கிறது தீர்க்கதரிசனம் கிடையாது. நம்மளை பார்த்த உடனே நம்மளை பற்றி நம்ம குடும்பத்தை பற்றி எல்லாம் ஆண்டவர் அவங்கக்கிட்ட பேசுவார். ஆண்டவர் பேசுகிறத நம்மக்கிட்ட தீர்க்கதரிசனம் அவங்க சொல்லுவாங்க. அதுதான் தீர்க்கதரிசனம். 1 சாமுவேல் 3:10-18 கூட சொல்லப்படுது. அது மட்டும் இல்லை, தீர்க்கதரிசனம்ன்றது எச்சரிப்பின் சத்தம். எச்சரிப்பு கொடுப்பாங்க நம்மளுக்கு. அவங்க எச்சரிப்பாங்க நம்மளை. தீர்க்கதரிசனத்தின் மூலமாக நம்மளுக்கு இது வரும், இது நடக்கணும், இது நடக்கும்ன்ற எச்சரிப்பின் சத்தம் தான் தீர்க்கதரிசனம். 2 சாமுவேல் 12:1 இருக்குது. அதே மாதிரி 2 சாமுவேல் 12:9, 11, 14 விசாரித்துன சில பதில் சொல்லுகிறவன் தான் தீர்க்கதரிசி. ஆண்டவர்கிட்ட விசாரிப்பாங்க. விசாரித்து ஆண்டவரை கேட்டு அங்கேருந்து பதில் சொல்லுகிறவர் தான் யார்? தீர்க்கதரிசிங்க. கலர் பார்த்து சொல்கிறது இல்லை. கலர் பார்த்து இந்த கலரில் நிற்கிறாங்க, அந்த கலர் ட்ரெஸ்ஸு, இந்த கலர் ட்ரெஸ்ஸு, இது கொண்டு வந்து அவங்க வீட்டில் அதெல்லாம் தீர்க்கதரிசனம் கிடையாது. அந்த கலர் பார்த்து வர்றதெல்லாம் தீர்க்கதரிசனம் கிடையாது. 1 ராஜாக்கள் 13:12 கூட 1 ராஜாக்கள் 13:1-2 பார்த்தீங்கன்னா தெரியும். அதே மாதிரி 1 ராஜாக்கள் 21:19-20 கூட தெரியும். கலர் பார்த்து சொல்கிறதுலாம் அதெல்லாம் கிடையாது. சத்தியத்தின்படி நடந்தால் யார் நடந்தது? சத்தியத்தின்படி தீர்க்கதரிசி யார்? ஏசாயா, எரேமியா, எசேக்கியேல் தீர்க்கதரிசிகள்லாம் இருக்கிறாங்க இல்லையா? சாமுவேல் தீர்க்கதரிசி தான். சரிங்களா? அதனால் நம்ம என்ன செய்யணும்? அந்த மாதிரி ஒரு நல்ல தீர்க்கதரிசிகளை பார்த்து தான் நம்ம என்ன செய்ய முடியும்? போக முடியும். கண்டவங்க கிட்டலாம் போனால் அவங்க கள்ள தீர்க்கதரிசனம் சொல்லுவாங்க. 1 ராஜாக்கள் 22:8 கூட பார்த்திங்கன்னா தெரியும். அதே மாதிரி 1 ராஜாக்கள் 14:4-5 சொல்லப்பட்டிருக்கு. நம்ம நிறையா வசனத்தை வச்சு தான் நம்ம என்ன செய்யணும்? அவங்க தீர்க்கதரிசனம் சொல்லணும். நம்ம அசுத்தத்துக்கு ஒப்பு கொடுக்கல. நம்ம அவ்வளோ ஆண்டவர் நல்லதுக்கு தான் ஒப்பு கொடுத்துருக்காரு. நல்ல வார்த்தைகள், நல்ல காரியங்கள் சொல்கிறதுக்கு பேசுறதுக்கு தான் ஒப்பு கொடுத்துருக்காரு. சிலர் அபசகனமாகவே பேசுவாங்க, அபசகனமாகவே தீர்க்கதரிசனம் சொல்லுவாங்க. அது கள்ள தீர்க்கதரிசனம். கள்ள தீர்க்கதரிசனம் வேறு, நல்ல தீர்க்கதரிசனம் வேறு. எல்லா தீர்க்கதரிசனம் வேறு ஒரு இதுவும் வித்தியாசமாக இருக்கும். சரிங்களா? அதனால் நம்ம தீர்க்கதரிசிகளை நம்ம ஒப்பு கொடுக்கணும். தீர்க்கதரிசிகளை உண்மையான தீர்க்கதரிசிகளை கனம் பண்ணணும். அதான் முக்கியம். ஏனோ தானம் விட்டுவிடக்கூடாது. சாமுவேல்லாம் ஒரு நல்ல தீர்க்கதரிசி தான். ஏசாயா, எரேமியா, எசேக்கியேல் இன்னும் நிறைய தீர்க்கதரிசிகள். நம்ம ஆண்டவரே ஒரு தீர்க்கதரிசி தான். அது மாதிரி நிறையா காரியங்கள் நம்ம அனுசரிச்சு படித்து வேதத்துலேருந்து நம்ம ஒன்றா தெரிஞ்சுக்கணும். அதுதான் நல்லது. ஞான திருஷ்டிக்காரனும் தீர்க்கதரிசியும் ஒன்று தான், ஒரே இதுதான். அதனால் நம்ம என்ன செய்வோம்? தீர்க்கதரிசிகளுக்கு நிதானிப்போம். கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு வீட்டில் இடம் கொடுக்கக்கூடாது. கள்ள தீர்க்கதரிசிகள் வசனம் சொல்லும்போது கேட்கக்கூடாது. தீர்க்கதரிசி உண்மையான தீர்க்கதரிசி வசனத்தை வச்சு தான் சொல்லுவாங்க. ஆண்டவர் பேசுவார் ஒழிய சொந்தமாக எடுத்து பேசுகிறவங்கள நம்ம வீட்டில் ஏற்றக்கூடாது. அவங்க கூட நம்ம சகவாசம் வச்சுக்கக்கூடாது. அவங்கள ஊக்குவிக்கக்கூடாது. நல்லா சொல்கிறீங்களா அப்படி இப்படின்னா ஊக்குவிக்கக்கூடாது. அது கள்ள தீர்க்கதரிசிக்கு உடந்தையாக இருக்கணும். அது ஆக்கின நம்மளுக்கு தீர்ப்பு தான் உண்டாகும். சரிங்களா? அதனால் நம்ம நிதானித்து இவ்வளோ வசனம் சொல்லியிருக்கேன், இந்த வசனத்தின்படி கர்த்தருங்க கூட கிரியை செய்யணும். படித்து பாருங்கள், வசனத்தை படித்து பார்த்து அதுக்கப்புறம் நீங்கள் கர்த்தருக்குள்ளே தீர்க்கதரிசனம் நம்பணும். கண்டவங்ககிட்டலாம் தலையை கொடுத்து ஓடக்கூடாது இல்லையா? அந்த ஸ்பிரிட் நம்மளுக்கு வரும். அதனால் ஆண்டவர் சொன்ன மாதிரி உண்மையாக இது அப்படின்னு தெரிஞ்சு நம்ம என்ன செய்யணும்? பரிசுத்தாவினுடைய வரங்கள் அது ஒன்றுனால நம்ம என்ன செய்யணும்? ரொம்ப கேர்ஃபுல்லாக நடந்து கொள்ளணும். கர்த்தர் நம்ம இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக, பாதுகாப்பாராக, பரிசுத்தப்படுத்துவாராக. God bless you all. Thank you.